ISEC இந்திராணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களை வரவேற்கிறது. முதல் நாளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வார்த்தைகளை அறிந்திருக்க வேண்டும். கம் கோ பேஸ் வேர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நமக்கு வார்த்தைகள் தெரிந்திருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் அந்த மொழியை பேச முடியும். ஆகவே டிக்ஷனரி பயன்படுத்தி வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படியாக நாம் சென்டென்ஸை அமைக்க வேண்டும், சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த படித்த வார்த்தைகளை நாம் இணைத்து நாம் பார்க்க வேண்டும் என்று நேற்றைய பாடத்திலே நாம் படித்தோம். இன்றைக்கு நாம் படிக்கப் போகின்ற ஒரு பாடம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், வாக்கியத்தின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், வாக்கியத்தின் வகைகள். இந்த வாக்கியத்தின் வகைகளை நாம் படிக்கப் போகிறோம். இப்போ இந்த வாக்கியத்தை நாம் பல விதங்களிலே பிரிக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார்கள், கேள்வி வாக்கியம். நீங்கள் பள்ளிக்கு சென்றீர்களா, சாப்பிட்டீர்களா, இது ஒரு கேள்வி வாக்கியம். சிலர் கட்டளை இடுவார்கள், அதை எடு, இதை எடு, அப்போ அது கட்டளை வாக்கியம். ஆஹா, என்ன அற்புதமாக இருக்கிறது, ஒரு வியந்து பேசுகிறோம். இப்படியாக வாக்கியங்களில் பல விதங்களில் இருக்கிறது. அது 4 வகைப்படும். அந்த வாக்கியங்கள் எப்படியாக இயங்குகிறது என்பதை 4ஆக பிரிக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்கியங்களை ஒரு ஸ்ட்ரக்சராக பிரித்து கூறுகிறார்கள். அது 4 வகைப்படும். அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 4 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ், இரண்டாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ், மூன்றாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், நாலாவது காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் இது 4ஆக பிரிக்கிறார்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் முழுவதுமாக அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது, அதை தான் 4 விதங்களில் நாம் நாளைக்கு அதை படிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த சென்டென்ஸ் என்றால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்றால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்றால் என்ன, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்றால் என்ன. முதலாவது நாம் படிக்க போகிறது சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் என்பது ஒரு சப்ஜெக்ட், ஒரு வர்பு, அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸ் சாதாரண வாக்கியம், ஒரு வரி வாக்கியம். இதுல சப்ஜெக்ட், வெர்பு இது மட்டும்தான் வரும். இப்போ ஐ சா எ டாக் எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது, ஐ சா எ டாக், நான் ஒரு நாயை பார்த்தேன். அவ்வளவுதான். நான் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு. இங்க சப்ஜெக்ட் என்பது என்ன, நான், ஐ சா. வெர்புனா ஆப்ஜெக்ட்னா டாக். சிம்பிளா அந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இவைகள் அடங்கியது தான் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ரெண்டாவது ஐ ஆம் ஏ டீச்சர். ஐ ஆம் ஏ டீச்சர் ஒரு வாக்கியம், அவ்வளவுதான். இதுல எதுவுமே நம்ம இணைக்க முடியாது. அப்போ ஒரு 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 ஸ்ட்ரக்சரை இதை நம்ம பிரிக்கலாம். ஒரு பல வாக்கியங்களை நாம் சிம்பிள் சென்டென்ஸ் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. ரெண்டாவது காம்பவுண்டு சென்டென்ஸ். ரெண்டாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ், 2 வாக்கியம். முதலாவது நம்ம சிம்பிள் டென்ஸ்ல ஒரு வாக்கியம் என்று சொன்ன, அந்த 2 வாக்கியத்தையும் சேர்ந்து வருவது தான் காம்பவுண்ட். இதில் 2 வாக்கியத்தை நாம் சேர்க்கிறோம். அப்படி 2 வாக்கியங்களையும் சேர்க்கும் பொழுது நம்ம
கன்ஜெக்ஷன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். கன்ஜெக்ஷன் வார்த்தைகள் பட், அண்ட், ஸோ, ஈவன் தோ, இவைகள் எல்லாம் கன்ஜெக்ஷன் வார்த்தைகள். அதாவது இரண்டு வாக்கியங்களும் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள். ரெண்டு சிம்பிள் டென்ஸை சேர்க்கக்கூடிய வாக்கியங்கள். அது வந்துச்சுனாலே அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். அது காம்பவுண்ட் வாக்கியங்கள். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும் பொழுது, ஐ saw a dog and it was barking. நான் ஒரு நாயை பார்த்தேன், அது குறைத்து கொண்டிருந்தது. அப்போ அந்த குறைத்து கொண்டிருந்தது என்பதை, இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. ஐ saw a dog, அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. ரெண்டையும் இணைக்கிறாங்க பார்த்தீங்களா? and என்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரெண்டாவது எக்ஸாம்பிளில், ஐ saw a car but when I see nearby it was bus. நான் ஒரு காரை பார்த்தேன், ஆனால் அது கிட்ட வரும் பொழுது அது பஸ்ஸாக தெரிந்தது. அப்போ இந்த பட், ஆனால், அப்போ ரெண்டு சிம்பிள் வாக்கியங்களையும் இணைக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் வேர்ட் வறுமையானால் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகும். மூன்றாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்பது ஒரு தனித்து இயங்காத வாக்கியம் மற்றொரு தனித்து இயங்கக்கூடிய வாக்கியத்தோடு சேர்ந்து வரும்போது அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ தனித்து இயங்காத வாக்கியம், டிபெண்டன்ட் கிளாஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அது யாரையாவது சேர்ந்து தான் இருக்கணும், தனியாக அது எந்த பொருளும் தராது. இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்கும்பொழுது, when I gone home, அவ்வளோதான். when I gone home from work yesterday, இதில் எந்த ஒரு பொருளும் தரல, அவங்க நேற்று அங்கே போன பொழுது. அதே மாதிரி ரெண்டாவது வாக்கியம், ஈவன் தோ தி எக்ஸாம் பேப்பர் வாஸ் குவைட் டிஃபிகல்ட். அந்த எக்ஸாம் பேப்பரில் இது தனியாகவே ஒரு முற்றுப்பெறாத ஒரு வாக்கியமாக இருக்கிறது. நான் நேற்று அந்த எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த போது ஒரு முற்று பெறவில்லை. நான் நேற்று பள்ளியில் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு முற்று பெறாத வாக்கியம். அது தனித்து இயங்க முடியாத ஒரு வாக்கியம். இப்படியாப்பட்ட வாக்கியங்கள் தனித்து இயங்கக்கூடிய வாக்கியத்தோடு சேர்ந்து வரும் பொழுது அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வரும்போதெல்லாம் வென்னு, ஈவன் தோ, இப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வரும். அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ when I gone home from work yesterday I played a cricket. I played a cricketனா அது தனியாகவே அது இயங்கக்கூடியது. I played a cricketனா அவன் கிரிக்கெட் விளையாடினான். அது முற்று பெற்ற ஒரு வாக்கியம். இப்படியாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அமைகிறது. இது ஒரு தனி ஸ்ட்ரக்சர்ஸ். கடைசியாக கூடியது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது ரொம்ப சிம்பிள். காம்பவுண்டு சென்டென்ஸை பற்றி நாம் படித்தோம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பற்றி நாம் படித்தோம். இது ரெண்டுமே சேர்ந்து வருவது காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அவ்வளோதான். இந்த வாக்கியங்களில் இந்த கிளாஸ் பிரேசஸ் அதெல்லாம் பின்பு நாம் படிக்கலாம். அது சில குழப்பங்களை கொண்டு வரும். லாஸ்ட்டில் அதை நாம் புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த பேசிக்காக இதை நாம் தெரிந்து கொள்வோம். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்றால் மிக்சிங் ஏ காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃபவுண்ட் தி சென்டென்ஸ். தனித்து இயங்கக்கூடிய ரெண்டு வாக்கியம். காம்பவுண்ட் தனித்து இயங்க முடியாத வாக்கியத்தோடு சேர்வது. அதை எடுத்துக்காட்டு, ஆஃப்டர் த ரெயின், ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்டு. இது தனித்து இயங்க முடியாத ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்டு, the children played and their parents chatted. இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். and children played and their and வருது இல்லைங்களா, and their parents chatted, அரட்டை அடித்தார்கள், அவருடைய பேரண்ட்ஸ் அரட்டை அடித்தார்கள். அப்போ இந்த காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸும் இணைகிற வார்த்தைகளுக்கு பேர்
காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதுதாங்க இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு 4 வாக்கியங்களில் இந்த 4 ஸ்ட்ரக்சரல் டிசைன் இந்த வாக்கியத்துக்குள்ள சென்டென்ஸ்குள்ளே இருக்கிறது. நாளைக்கு இது ஃபங்க்ஷன் இந்த 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 ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதை நாளைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் என்றால் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரிகேட்டிவ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸு, எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ். 4 தான் இருக்குது. டிக்ளரேட்டிவ், இன்ட்ரிகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ். டிக்ளரேட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரிகேட்னா ஒரு கொஸ்டின், இம்பரேட்டிவ்னா கமாண்டு, எக்ஸ்க்ளமேட்டிவ்னா எக்ஸ்க்ளமேஷன். 4 சென்டென்ஸ் தான் இது இந்த 4 ஃபங்க்ஷன். ஆக மொத்தத்தில் ஒரு 8 விதங்கள் இந்த வாக்கியங்கள், அதாவது ஸ்ட்ரக்சர் ரீதமாக ஒரு 4 விதங்கள், ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷனாக இது செயல்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஒரு 8 டைப்ஸு இந்த சென்டென்ஸ்குள்ளே இருக்கிறது. நாளைக்கு பார்ப்போம். அவ்வளவுதான் இன்றைக்கான பாடம் முடிவு அடைந்தது. லெசன் 2 எண்டு. தொடர்ந்து நீங்கள் இதை படித்து கேள்விகள் கேட்கலாம். வருகிற சனிக்கிழமை உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.